ஹலோ விவர்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூப் இன்ட்ரோவை எப்படி எடிட் பண்ணுறது, அதுவும் கைன்மாஸ்டர் ஆப்லேயே எடிட் பண்ண போகிறோம். எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லேயும் இல்லை கமெண்ட் பாக்ஸ் ஃபஸ்ட் லிங்க்லேயும் இருக்க லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு தான் நம்ம எடிட் பண்ணவே முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல கைன்மாஸ்டர் உள்ளார போய்க்குங்க. போயிட்டு நம்ம அந்த டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் கடைசியில் பார்த்திங்கன்னா ஃபயர் எஃபெக்ட் இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீடியோ வந்து ஸ்டிக் லேயரில் போய் எடுக்கணும். நம்ம லேயரில் போய் எடுத்தோன்னா கீழே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த லேயரை கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்குங்க. அதுக்குள்ளே போயிட்டுனா ஸ்க்ரீன் இருக்கும். ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிளாக் கலர் இருக்கிறது போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தள்ளி பார்த்தோன்னா அழகாக அந்த எழுத்தில் மேலே ஃபயர் எஃபெக்ட் மேலே தெரியும். இதுதான் மறுபடியும் மீடியா என்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதில் பேக்ரவுண்டில் போய் பிளாக் கலர் எடுத்துங்க. பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வீடியோ ஃபுல்லாக சின்னதாகிட்டு அந்த பேக்ரவுண்டை வந்து பிளாக்கை வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம ஸ்டிக்கரில் அந்த லேயர்லேருந்து கட் பண்ணி லெட்டர்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா அந்த லெட்டர்லாம் அழகாகவே தெரியும். ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான லெட்டர் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு தேவை வி. நான் வந்து வி என்ற லெட்டர், அதாவது அந்த ஆரம்பிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கட் பண்ணிடணும். இதில் போய் சென்டரில் கட் பண்ணிடுங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் எப்போ முடியுதோ அதுக்கு நேரில் மறுபடியும் கட் பண்ணுறேங்க. கட் பண்ண அந்த பீஸை வந்து நம்ம முன்னாடி எடுத்து வந்து வச்சுக்கணும், அதாவது அந்த ஃபயர் எஃபெக்ட் கிட்ட. ஸோ வச்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த வீங்கிற லெட்டர் அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் கீழே அந்த ஃபஸ்ட் எடுத்த லேயர் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், ஏன்னா அதுவும் இதுவும் வந்து குழப்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டாவது எடுத்த லேயர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த இடத்துல வரணும் அந்த அளவுக்கு போட்டு பெருசாக வச்சுக்கணும். ஸோ அளவு பார்த்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். ஸோ இது போல் நம்ம அடுத்தடுத்த லெட்டர் வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து கட் பண்ணி எடுத்து வந்து அங்கே முன்னால் வச்சுக்கணும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. நான் ரெண்டாவது லெட்டர் ஜி எடுக்கிறேன். ஸோ அது ஆரம்பிக்கிற இடத்துல கட் பண்ணி மறுபடியும் முடிகிற இடத்துல கட் பண்ணி திரும்பி இருந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்படியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து இந்த யூடியூப்லேருந்து அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்களே கீழே லிங்க்கில், அது வந்து யூடியூப் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்னாப் டியூப்பு இல்லைனா வீடியோ டோரி எதனா ஒரு ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் டவுன்லோட் பண்ண முடியும். லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ண முடியாது, நீங்கள் அந்த வீடியோ தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் எடிட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அந்த மியூசிக் வேணும்னா நீங்கள் போய் அந்த லேயரை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆடியோ போட்டிங்கன்னா வந்துடும். அதில் உங்களுக்கு அந்த மியூசிக் மட்டும் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த இடத்துல அந்த மியூசிக் ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு புரியும். ஏன்னா இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ ஆடியோ நான் வச்சுட்டேன். ஸோ எனக்கு இதோட போதும், நான் இதோட அந்த ஆடியோ வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த லேயரை டெலிட் பண்ணிட்டேன்னா இது மட்டும் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு வீடியோ வந்து பெருசாக மாற்றிட்டு தான் எடிட் பண்ணணும். இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னல, அந்த பிரச்சனை என்னென்னா வந்து இந்த லேயர் எடுத்து வந்து வச்சுருக்கீங்கள, அதாவது ஒரு லெட்டரை கட் பண்ணி எடுத்து வந்து வைப்பீங்கள, அதில் வந்து இந்த 4 லேயர் தான், அதிகபட்சம் 4 லேயர் தான் வரும். அது மேலே 5ஆவது ஒரு லேயர் நம்ம எடுத்துன்னு போய் வச்சோன்னா அது வந்து பிளாக் ஆகிடும். அது வந்து அந்த லெட்டர் வந்து எதனா ஒரு லெட்டர் வந்து மறைச்சிடும், இந்த மாதிரி ஃபுல்லாக கலராக மாறிடும். அதனால் நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ஒழுங்காக வராது. அது நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்திங்கன்னா அந்த லெட்டர் கூட நம்ம கொடுத்து பார்த்தோன்னா மெசேஜ் ஒன்று காமிக்கும், அதாவது உங்கள் ஃபோனில் வந்து அதிகபட்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் ஆகாதுன்னு. ஸோ அதனால் நம்ம ஓகே கொடுத்துட்டு அதாவது ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம போதும்ல 5ஆவது ஒரு லெட்டர், இந்த லெட்டர் வந்து டெலிட் பண்ணிடணும். டெலிட் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. அதாவது பக்கத்தில் நம்ம ஆல்ரெடி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இருக்கோம் இல்லையா, அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சின்ன வீடியோ மட்டும் வரும், இல்லைனா அந்த பிளாக் ஸ்க்ரீனும் சேர்ந்து வரும். ஸோ உங்கள் ஃபோனுக்கு எப்படி சப்போர்ட் ஆகுதோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் அந்த வீடியோக்குள்ளே பேக் போய்
அந்த பிளாக் ஸ்க்ரீனை வந்து திரும்ப எடுத்துகிட்டு அதில் இருக்கிற லேயர் எல்லாம் டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ வந்து முன்னாடி எடுத்துக்கணும். அதுவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ வந்து அதை வந்து ஆல் நெட் எடுக்க மட்டும். ஸோ எடுத்துகிட்டு ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அந்த மாதிரி ஒரு லெட்டர் நம்மளுக்கு தேவையானது கட் பண்ணி இருந்து வச்சுக்கலாம். இப்போ இருந்து வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெரியாது. அழகாக நம்ம தேவையான இடத்துல போய் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு லெட்டரையும் அதாவது ஒவ்வொரு முறையும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. முடிஞ்சால் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணிட்டோம். எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த அஃபிஷியல்ன்ற வார்த்தை வந்து நான் கைன் மாஸ்டர் நார்மல் கைன் மாஸ்டர்லேருந்தே பண்ணது. இல்லை ப்ரோ, இப்படிலாம் எனக்கு எடிட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு எதனா ஈஸியான வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கீழே நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு பென்சைட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு எடிட் பண்ணலாம். அதை எடிட் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் எடிட் பண்ண தான் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கு வந்து 100 லைக் மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த பென்சைட் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வீடியோ போடுவேன்.